ஹாய் காய்ஸ், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, புத்தகங்கள் உற்ற தோழன் போல எவ்வளவு அருமையான ஒண்ணு. ஆனால் சில புத்தகங்கள் படிப்பவரையே கொல்லும் அளவுக்கும் சாபம் பெற்று இன்னமும் இந்த உலகத்துல இருக்க போற கொடூரமான ஒரு 5 புத்தகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம காய்ஸ் கடைசி வரைக்கும் கூடவே வாங்க. சாபங்கள் எல்லாத்து மேலேயும் இருக்கு, எல்லாரு மேலேயும் இருக்கு. அந்த வரிசையில முதலாவது நம்ம பார்க்க போற புத்தகம் தான் தி கோடெக்ஸ் கிகாஸ் சாட்டனிக் பைபிள். இந்த புத்தகத்தை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, இருண்ட உலகின் அனைத்து ரகசியங்களும் அறிபவர் எவரோ அவரை இவ்வுலகை ஆள பிறந்தவர்கள். இந்த தத்துவம் பிளாக் மேஜிக் பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் காய்ஸ். நரகத்தின் தலைவன், நரகத்தின் ராஜா என்று அழைக்கப்படும் லூசிபரால் ஒரே ராத்திரியில் எழுதி முடிக்கப்பட்ட ஒரே புத்தகம் தான் இந்த கோடெக்ஸ் கிகாஸ். இந்த புத்தகத்தை எழுத சர்ச் ஃபாதர் யார் ஹெர்மிட்டியஸ் என்றவர் ரொம்பவும் உதவி இருக்கார் அப்படின்றத நான் குறிப்பிடுறேன். அது என்ன கதை, என்ன வரலாறுன்றத கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம அதையும் பார்த்துக்கிறேன். இந்த புக்கை எழுதி ஆயிரம் வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னமும் இந்த புத்தகத்தை முழுமையா யாராலையும் டீகோட் பண்ண முடியல. அதுக்கு முக்கியமான காரணமா இந்த புத்தகத்தை கேலிகிராஃபின்ற எழுத்து முறையில இந்த புத்தகத்தை முழுமையா எழுதி முடிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்துக்கான சாபம் எங்கிருந்து வந்திருக்கும் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன்னா, இந்த புத்தகத்தை எழுத 160 டாங்கிஸை கொண்டுதான் இந்த புத்தகத்தையே எழுதியிருக்காங்க. ஒருவேளை இந்த டாங்கிஸோட சாபமே இந்த புத்தகத்துக்கு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்துல இந்த புக்கை வச்சிருந்த ராஜாவோட அரண்மனையில எங்க பார்த்தாலும் தீ பிடிச்சி எரியுது. இந்த புத்தகத்தை காப்பாற்ற நினைச்ச பணியாளர்கள் தூக்கி பக்கத்து ரூம்ல போடும்போது இந்த புத்தகத்தை சுற்றியும் நெருப்பெரியுது. ஆனா இந்த புத்தகத்துல சிறிதளவு கூட நெருப்பே இல்லை. அந்த அளவுக்கு இந்த புத்தகம் மர்மமான ஒரு புத்தகமா இருக்கு. இது மட்டும் இந்த புத்தகத்துல 24 பேஜஸ், அதாவது கடைசி சாப்டர் பல நூற்றாண்டுகளா இன்னும் மிஸ்ஸிங் ஆயிருக்கு. யாராலையுமே அந்த சாப்டர்ஸ் எங்க இருக்கு, என்ன ஏது அப்படின்றத முழுமையா கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இந்த புத்தகத்தை பத்தின ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைய இருக்கு. அதுவும் அந்த வரலாறுல மறக்காம பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அந்த வரிசையில 2வது புத்தகம் தான் தி கிரிமோர். நமக்கு நம்மளோட பர்சனல் டைரிஸ் எந்த அளவுக்கு முக்கியம். ஒருத்தர் மேல கைவிரலை வச்சா அவரை நம்ம கோவப்படுவோம். அந்த அளவுக்கு பர்சனல் டைரிஸை நம்ம பாதுகாப்போம் இல்லையா? அதே விட அதிகமா இந்த கிரிமோர் புத்தகத்தை சூனியக்காரர்கள் பாதுகாப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வரும்போது எதையும் கொண்டு வர போறது இல்லை, போகும்போது எதையும் கொண்டு போக போறது இல்லை. ஆனா சூனியக்காரர்கள் வரும்போது எதையும் கொண்டு வரலனாலும் போகும்போது இந்த கிரிமோர் புத்தகத்தை தங்களோடய வச்சு எரிச்சிருவாங்க அப்படின்னு தான் நம்பப்படுதுன்ற விட அதுதான் உண்மையும் கூட. அப்படி எரிய வேண்டிய இந்த புத்தகம் எப்படியோ மிஸ் ஆகி போய் 1960 பெக்கான்ற சூனியக்காரிக்கு சொந்தமான இந்த புத்தகம் மிஸ் ஆகி போனதுல இருந்து ஆன்லைன்ல ஒரு காலகட்டத்துல சேல் ஆகி இன்னைக்கும் ஒரு கிரிமோர் புத்தகம் இந்த உலகத்துக்குள்ள வளம் வருதுன்னா அது பெக்காவோட புத்தகம் தான். இந்த புத்தகத்துல என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேஜிக் ஸ்பெல்ஸ் நிறைய இருக்கும், அதே சமயம் மந்திர தந்திரங்கள் நிறைய இருக்கும். ஒரு மனுஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு மனுஷனை எப்படி ஆட்டி படைக்கலாம் அப்படின்ற எல்லா விதமான மந்திர வார்த்தைகளும் இருக்கும். அதுக்கான பூஜை, பரிகாரம், புனஸ்காரம் எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கும். சிம்பிளா இந்த கிரிமோர் புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா, இட்ஸ் ஆக்சுவலி எ ஸ்பெல் நோட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கத்துக்கிட்ட, அவங்களால உருவாக்கப்பட்ட மந்திர தந்திரங்கள் தான் இந்த புத்தகத்துல எழுதி வச்சிருப்பாங்க. போகும்போது எடுத்துட்டு போயிடுவாங்க. பர்சனல் டைரியை விட அவங்களுக்கு இந்த கிரிமோர் புத்தகம் ரொம்ப முக்கியம். இந்த வரிசையில கொடூரமான 3வது சாபம் பெற்ற புத்தகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, தி நெக்ரோனாமிக்கன். இருந்தவர்களின் இறுதி புத்தகம் தான் இந்த புத்தகத்தை சொல்றாங்க. ஏன்னா இந்த நெக்ரோனாமிக்கன்ல இருக்கிற மந்திர வார்த்தைகளை வாசிச்சாலே நரக லோகத்துல இருக்க சைத்தானோட உதவியால இறந்தவங்களை கூட உயிரோட வர வைக்க முடியும் அப்படின்னு எல்லாராலையும் ஆணித்தரமா நம்பப்படுது. இந்த புத்தகத்தோட இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா, ஒவ்வொரு பக்கத்திலையுமே கொடூரமான டிமானிக் டிராயிங்ஸ் உள்ளடக்கி உள்ள ஒரே புத்தகம் இதுதான். ஏதோ இதோட ஆத்தர் நரகத்துக்கே போய் ஒவ்வொரு நரகத்தோட சைத்தானோடையும் பழகி இந்த புத்தகத்தை எழுதின மாதிரி ஒவ்வொரு டிராயிங்குமே அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். ஒரு டிராயிங்கை பார்த்தாலே நமக்கு ஒரு வார்த்தைக்கு தூக்கம் வராது. அவ்வளோ கொடூரமான சைத்தானோட உருவத்தை பெற்ற ஒரே புத்தகம் இந்த நெக்ரோனாமிக்கன். இந்த புத்தகத்தை எழுத அவரு எழுதுனது எதை பயன்படுத்தினா, மனுஷனோட தோலை பயன்படுத்தி தான் அவர் எழுதியிருக்காரு. இதோட
இந்த அளவுக்கு கொடூர சிந்தனை கொண்ட அந்த ஆத்தரோட பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹெச்பி லவ் கிராஃப்ட். மனுஷனோட பேர்ல தான் லவ் இருந்திருக்கு. வாழ்க்கை முழுக்க பிளாக் மேஜிக் தான் நிறைஞ்சிருக்கும் போல. இந்த புத்தகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வரிசையில 4வது புத்தகம் த லெசர் கீ ஆஃப் சாலமன் பார்ட் 5. இந்த புக்கோட ஆரிஜின் எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டோட ராஜா சாலமன் ராஜாவுக்கு சொந்தமானதுதான் இந்த புத்தகம். அவர் கிட்டத்தட்ட 5 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. 5 புத்தகமுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லன்ற அளவுக்கு தனித்துவம் நிறைந்த புத்தகம். இதுல அந்த பார்ட் 5 ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதனாலேயே வேட்டிகன் சர்ச்ல இன்னைக்கும் இந்த புக்கை ஏதோ ஒரு சீக்ரெட் லாக்கர்ல யாரும் படிச்சிடவே கூடாதுன்னு மறைச்சு வைக்கப்பட்ட ஒரே புத்தகம். எதுக்காக அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். அப்படி அவரோட சொந்த விஸ்டத்துல இருந்துதான் இந்த புத்தகங்களை அவர் எழுதியிருக்காரு. இதுவும் கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு கிரிமோர் புத்தகம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அவரு பெரிய பிளாக் மேஜிக் தந்திரங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணதை குறிப்பா தான் ஒவ்வொரு புத்தகத்திலையும் எழுதியிருக்காரு. இதை 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல தான் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. நமக்கு எல்லாருக்குமே நரகத்துல எத்தனை சைத்தான் இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த புத்தகத்துல நரகத்துல மொத்தம் 72 சைத்தான் இருக்குன்னு அவர் தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. அந்த சைத்தானுங்களை அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கான மந்திர வார்த்தைகளும் மந்திரங்களும் இந்த புத்தகத்துல உள்ளடக்கி இருக்கு. அதுக்கான ஸ்பெல்லும் இருக்கு, மேஜிக்கும் இருக்கு, அதுக்கான எல்லா வழிமுறைகளும் இருக்கு. ஒரு சைத்தானை எப்படி வரவழைக்கணும், ஒரு சைத்தானை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு சைத்தானை எப்படி ஏவணும், அந்த சைத்தானை ஏவி அவங்களை எப்படி ஆட்டி படைக்கணும்ன்றது எல்லா மந்திர வித்தைகளையுமே இந்த புக்ல இருக்கிறதா டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் உறுதியா. அதுக்கப்புறம் தான் இந்த புத்தகத்தை பத்திரமா கொண்டு போய் மறைச்சு வைக்கப்பட்டுச்சு. அந்த புத்தகம் ஒருவேளை உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல புக்கோட ட்விஸ்டோட பியூட்டி என்னன்னா, இந்த புக்கை யாரு முழுமையா வாசிச்சு முடிக்கிறாங்களோ அவங்க புக்கோட இறுதியிலேயே இறந்துருவாங்க அப்படின்றதையும் நாட்டோட ராஜா த சாலமன் கடைசி பேஜ்ல எழுதியிருக்காரு. ஸோ உங்க கையில கிடைச்சா நீங்க வாசிப்பீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்ததா 5வது த புக் ஆஃப் சைகா. இந்த புக்கை பத்தி நம்ம சொல்லணும்னா, மனுஷனுக்குள்ள தெய்வமும் இருக்கும், சைத்தானும் இருக்கும். அப்படிப்பட்ட சைத்தான மனுஷனுக்குள்ள இருக்கிற சைத்தான மந்திர வார்த்தைகள் மூலியமா முழுமையா அவனை சைத்தான மாத்தி ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புக் ஆஃப் சைகா. இந்த புத்தகத்துல யாரு பாத்தீங்கன்னா, முதலாம் எலிசபெத் பிளாக் மேஜிக் பண்றதுக்காக இந்த புத்தகத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா அவங்களால முழுமையா ஒரு காலகட்டத்துக்கு மேல கடைசியில இருக்கிற ஒரு 36 பேஜை டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. ஃபுல்லா சிம்பிள்ஸா பயன்படுத்தி இருந்ததுனால அவங்களும் எவ்வளவு முயற்சிகளுக்கு பிறகும் அதை பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்காக அவங்க வருந்தாம தன்னோட மெய்காப்பாளரான ஜான் டியை வர வச்சு அவர்கிட்ட கொடுத்து இந்த புக்கை எனக்கு டீகோட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவர் எடுத்துட்டு போய் பல நூற்றாண்டுகளா அந்த சிம்பிள்ஸோடைய வாழ்ந்து சிம்பிள்ஸோடைய விஷயங்களையே பேசி பேசி எப்படியாவது டீகோட் பண்ண முயற்சி பண்ணியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் ஒவ்வொரு லெட்டருக்கு கூட அவரால் டீகோட் பண்ண முடியல. இறுதி முயற்சியா மந்திரத்தை சொல்லி தேவலோகத்துல இருந்து தேவதையை வர வச்சு அந்த தேவதை கிட்ட இந்த புக்கோட 36 பேஜ் எனக்கு டீகோட் பண்ணி கொடுத்து வரைக்கும் தேவதையே ஷாக் ஆகி இந்த புத்தகத்துல இருக்கிற இந்த பேஜஸை டீகோட் பண்ண அந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை அங்க இருந்து தன்னால மறைஞ்சு போயிட்டாங்க. ஒரு காலகட்டத்துல அதுக்கப்புறம் அந்த புத்தகம் தொலைஞ்சு போய் எங்கெங்கேயோ சுத்தி கடைசியில லண்டன் லைப்ரரியில கண்டெடுக்கப்படுது. இது கண்டெடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிம்மி ரீட்ஸ் அப்படின்ற ஒருத்தர் தான். ஜிம்மி ரீட்ஸ் இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க இந்த புக்குக்குள்ளேயே லாய்த்து போறாரு. இவரு கடைசியில பார்த்தா அந்த 36 பக்கத்தையுமே சிம்பிள்ஸை டீகோட் பண்ணி இன்னைக்கு இதை முழுமையா டீகோட் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையும் விட்டுருக்காரு. அப்படி அந்த டீகோட் பண்ணதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நரகத்துல இருக்கக்கூடிய எல்லா நரக ஆவிகளையும் எப்படி வர வைக்கணும், ஏஞ்சல்ஸை எப்படி வர வைக்கணும், அதுங்களை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நம்ம நினைச்சதெல்லாம் அடையலாம் அப்படின்றதுதான் அந்த 36 பக்கத்துலயும் இருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. ஆனா இந்த புக்கோட கடைசி பேஜ்ல படிப்பு அவங்க 2 வருஷத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டாங்கன்றத ராஜா சாலமன் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஜிம்மி ரீட்ஸ்க்கு இது வரைக்கும் எதுவும் ஆகல, நல்லா தான் இருந்திருக்காரு. ஒருவேளை நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஒருவேளை அவர் சரியா டிரான்ஸ்லேட் பண்ணலையா, இல்ல அவருக்கு தெரிஞ்சதா அவர் அடிச்சு விடாரா. ஒருவேளை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க guys. மேலும் மற்றொரு சுவாரஸ்யமான பதில உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.